What's up, people? This is Prakash from One Life. From Adirapalli to Ooty போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் இப்போ சாலக்குடி ஹைவேலேருந்து டுவர்ட்ஸ் பாலக்காடு போயிட்டுருக்கோம். பாலக்காடு இன்னும் 84 கிலோமீட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பாலக்காடு இன்னும் ஒரு 84 கிலோமீட்டர்ஸ்னால் 1.5 hours to max 1.5 hours போயிடுவோம். பாலக்காடு போயிட்டோன்னா பாலக்காடுலேருந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி. இதுதான் பிளானு. டைம் இப்போ வந்து 5:57. இவ்வளோ நேரம் மைக்கே ஒர்க் ஆகலை, சொதப்பிட்டான் மைக்கு. நடுவில் ஒரு டீ பிரேக் எடுத்ததுனால மைக்கை ஏதோ சரி பண்ணி வச்சுருக்கோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம மழை பெய்யுது. What a freaking way to end the trip. பெட்ரோல் ஃபில் பண்ணோம். மேக்ஸிமம் யார் வண்டியிலுமே பெட்ரோல் இருக்காது. ஸோ இண்டியன் ஆயில் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தது அந்த டீ கடையிலேருந்து. இன்னும் எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு தெரில. இது ஏதோ புதுக்காடு அப்படின்னு ஒரு இடம். ப்ராப்பர் ஹைவேஸ் தான், ஆனால் கேரளான்றதுனால அபவ் 80க்கு போனாலே பயமாக இருக்குது. எங்கே ஸ்பீட் டிக்கெட்ஸ் ஏதாவது அனுப்பிச்சி விட்ருவாங்களான்னு. ஏன்னா இவங்களை நம்ப முடியாது. ஆமாம்ல பொலன்னு பொழக்குது. கோப்ரோஸ் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம்னு நினச்சிக்கிறேன் நான். கியர்லாம் தண்ணியில் ஸ்லிப் ஆகுது ஷூவில். செம்ம மழை, ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. நோ சான்சஸ் ஆஃப் ஸ்லோயிங் டவுன். பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்க்குறோம், பெட்ரோல் பங்க் வேறு காணும். லோ ஃபியூல் ஆயிடுச்சு, ரிசர்வ்லேயும் விழுந்துருச்சு. ஷூக்குள்ளே லெஃப்ட் ஷூக்குள்ளே தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஸ்லோவாக சீப்பின் ஆகுது. பெட்ரோல் பங்க்கு கொரில்லா மாரியனையும் காணும், ஃப்ரண்ட்டில் போனால் யாரையுமே காணும், லாஸ்ட்டில் வர்ற விக்கியும் காணும். பெட்ரோல் பங்க் ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது. நானும் போடணும். மலை செம மலை. பெட்ரோல் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தண்ணியை பீச்சு அடிச்சுன்னு போகிறாங்க எல்லாரும் வெறிகொண்டு. ஹோப்ஃபுல்லி கோப்ரோ ஷுட் சர்வைவ், அதர்வைஸ் அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் மழை பரவாயில்லன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெளிச்ச மாதிரி இருக்குது. முன்னாடி போனவங்கெல்லாம் பறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரையும் நான் கண்ணிலே பார்க்கல. நான் நின்று க்ளவுஸ் மாட்டிட்டு இதெல்லாம் மாட்டிட்டு வர்றதுக்குள்ளே ஆள் பறந்துட்டாங்க எல்லோரும். ஸோ இதான் பாலக்காடு டனல் போல். ஃபஸ்ட் டைம் செமையாக இருக்காண்ணா. ஸோ டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்.
டனலில் நடுவில் மட்டும் தண்ணியாக இருக்குது, லெஃப்ட் லேனில் எதுவுமே இல்லை. லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டனலுக்குள்ளே நான் வந்து இதில் போகிறேன், பைக்லேயோ கார்லேயோ. இந்த டனல் நேம் எனக்கு தெரியல, நான் எடிட் பண்ணும்போது தான் செக் பண்ணி நேம் போடணும். நிப்பனான்னு இந்த மழை அந்த மாதிரி பெய்யுது. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட மழையில் ரைட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் மழை ஸ்டாப் ஆகிற மாதிரியே தெரியல. மழை சும்மா பிரி 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 என்று பிரித்து விட்டான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கிளியர் ஸ்கை வருது. ஆனால் இன்னும் மழை ஸ்டாப் ஆனதில்லை. அட்டி போட்டு பொழந்துருச்சு. இன்னும் பாலக்காடு எவ்வளோ தூரம்னே தெரில. ஆக்சுவலாக போர்டும் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு போர்டு இருக்கு. செம்ம மழை. இது வந்து ரொம்ப நேரம் பெஞ்ச மழையில் நான் வண்டி ஓட்டினதில் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் மழை பெஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் நம்ம ஹிமாலயன் 450யும் மீட்டியாரும் பறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் காணும். எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். மொத்தம் 8 பேர் இருக்கோமா, 2 பேர் 3 பேர் அப்புறம் ஒரு 2 பேர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரே ரோடு தான். டில் பாலக்காடு கோயம்புத்தூர் வரைக்கும் கூட ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். அதனால் ரூட் ப்ராப்ளம்லாம் இல்லை. எல்லோரும் சேஃபாக வந்தாங்கன்னா போதும். மழை ஸ்டாப் ஆகிற ஒரு இதுவே காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 14th of July. இவ்வளோ மழை இருக்கும் நாங்கள் ஆக்சுவலாக இந்த டேட்டில், அதுவும் இந்த லைன் ஆஃப் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லக்கிலி இந்த சிஏ டயர்ஸ் ஹிமாலயன் 450லையும் நல்லா தான் இருந்துச்சு. நான் நல்லா 100, 110 அந்த ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போதே நமக்கு நல்ல க்ரிப் இருக்குது. என்ன ஒரே ஒரு பயம், இங்கே ஸ்பீட் கேமராஸ் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. அதுதான் டிக்கெட்ஸ் யாரும் போட்டுறக்கூடாது. அப்படி டிக்கெட்ஸ் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக விழுறதுக்கு வந்து எங்கள் அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் தான் போட்டு பிரின்னு பிரிக்கிற ஆள். அந்த கிளி யாருக்கும் வரக்கூடாதுன்னு இது பண்ணிக்குவோம், அவ்வளோதான். தலைமை நாங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கள் கூடயே வந்துட்டுருக்கான். ஃப்ரண்ட்டில் எஃபிசெட்டு. தலைமை எங்கே போகிறான்னு தெரில. பாலக்காடு தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ பெரிய பெரிய ஊர்லாம் வருது. என்ன ஊருன்னு தெரில ஆக்சுவலாக. ஹைவே அப்படின்றதுனால நேம் போர்டு எதுவும் இல்லை. யார் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரில. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். மாரியண்ணன் பின்னாடி தான் வராரு கண்டிப்பாக. விக்கி அப்புறம் எஸ்டிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் அஹெட் ஆஃப் மீ ஆர் பிஹைண்ட் மீ. அண்ட் இந்த கேமராஸ் வேறு என்னை ரொம்ப பயன்படுத்திகிட்டே இருக்குது. சில பேர் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, சில பேர் ஸ்லோவாக போகிறாங்க. ஸ்பீட் லிமிட் இந்த ரோடுக்கு 50ன்னு வச்சுருக்காங்க. 50 கிலோமீட்டரில் இந்த ரோட்டில் எப்படி போக முடியும்? இந்த ரோட்டில் 50 கிலோமீட்டரில் ரொம்ப கஷ்டம். ரோடும் காலியாக இருக்குது. நான் பாட்டுக்கு 110, 120ன்னு பிடிச்சிட்டு வந்துட்டேன். எத்தனை சலான் அடிக்க போகிறானுங்களோ தெரியல. முன்னாடி 2 டிக்கெட் போகுது. நம்ம டிக்கெட் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம்.
எந்த இடம்னு தெரில, ஏதோ வளையார் ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. சேலம் 183, கோயம்புத்தூர் 25. ஓ, கோயம்புத்தூர்கிட்டே வந்துட்டோமா? ஃப்ரண்ட்டில் 2 ஹிமாலயன் 411 போகுது. அடி பிரின்னு பிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. என்னாலே அவங்கள ஆக்சுவலாக பிடிக்க முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது போகுதுன்னு எனக்கு தெரில. மேபி ஏதாவது டியூனிங் பண்ணி வச்சுருப்பாங்களா அதுன்னு தெரில. பட் ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. 120, 130 போகும். ஹிமாலயன் 411 போகாதுன்னு இல்லை, பட் ஸ்டில் அந்த ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா பேஸ் பிடிச்சி வந்துட்டோம். மணி இப்போ 8 ஆச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸோ 15 கிலோமீட்டர்ஸோ தான் கோயம்புத்தூர். குமரன் ப்ரோ வந்து ஹிமாலயன் 450 வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவையில் நிற்கிறாரு. முன்னாடி மாரியண்ணனும் போயிட்டாரு. பேக்கில் நான், ராஜா ப்ரோ எல்லோரும் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு விக்கி, ஜான் ப்ரோ எல்லாம் பின்னாடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்காங்களா முன்னாடி இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி பின்னாடி தான் இருப்பாங்க. சம்பவமாகிடுச்சா? What the fuck? எங்கே விழுந்தான்னு தெரிலையே, என்னாச்சுன்னு தெரில. ஆனால் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. 2 வீலர் மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 hours காட்டுது. மேட்டுப்பாளையமுக்கு ஒரு 40 கிலோமீட்டரு, ஊட்டிக்கு ஒரு 3 hours. மேட்டுப்பாளையம் போயிட்டா பிரச்சனை இல்லை, ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா ஜாலியாக இருக்கும். நான் ஒரு 1.5 hours சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. ஸோ சுந்தராபுரம் கோயம்புத்தூரில் இருக்கோம். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் ஒரு 37 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம் போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல் ரோடு. யூஸ்வலாக நாங்கள் தென்காசிலேருந்து வரோம் அப்படின்னா திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் அந்த வழியாக வந்துடுவோம். ஸோ அது இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பர் ஹைவே இது. ஆனால் ஊருக்குள்ளே போகுது. கரெக்டாக மணி 9:15 வேறு, மண்டே வேறு, பீக் ஹார்ஸாக இருக்கும். பிரேக் பேட் வேறு ஃப்ரண்ட்டில் காலி ஆகிடுச்சு எனக்கு. இப்போவே 3500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பிரேக் பேட் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது ஹிமாலயனில். இவ்வளோக்கும் நான் வந்து ஐ மோஸ்ட்லி ரிலே ஆன் இன்ஜின் பிரேக்கிங். ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கும் பண்ண மாட்டேன். எனக்கே 3500 கிலோமீட்டர் தான் வந்திருக்குன்னா கஷ்டம்தான். எனக்கே இந்த சென்ஸ் பிரேக் கம்மியாக யூஸ் பண்ணி அப்படி சொல்கிறேன். இது சரி, அது 1000 கிலோமீட்டரில் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு ஆப்டிமலான ப்ரைஸ் இருக்கணும். ஒரு 1000 rupees அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே, அதுவே ஆப்டிமல் இல்லை. பட் பழைய ஹிமாலயன்லாம் கம்பேர் பண்ணால் 350 rupees or 300 rupees தான் பிரேக் பேடு. ஆனால் இந்த பிரேக் பேடு 3300 rupees. எவ்ரி 3500 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு 3300 நம்ம இது பண்ண முடியுமா? இவ்வளோக்கும் நான் ஃப்ரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டு தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பேக் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த வண்டியில் பைட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்லேயே ஐ மோஸ்ட்லி ரிலே ஆன் ஃப்ரண்ட். ரியர் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான், அப்படி இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து அடிப்பேன். மற்றபடி டிராஃபிக்லலாம் எப்போவுமே ஃப்ரண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பிரேக் பேட் வேறு வரும்போது மாற்றணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஸ்பேர் கேரி பண்ணணும் போல் இனிமேல். ஏன்னா இது வந்து எப்போ காலியாகுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியல. திடீர்னு காலி ஆயிடுது. மாரியனோடதுலேயும் காலி, அப்புறம் இன்னொரு குமரன் ப்ரோ வண்டிலையுமே பிரேக் பேட் லைஃப் கம்மியாக தான் இருக்குது.
பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இது எந்த இடம்னே தெரில. இதுதான் மெயின் இதுவானும் தெரில எனக்கு. இதுதான் மெயின் கோயம்புத்தூர் போல். நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்ததே இல்லை. கோயம்புத்தூரோட எக்ஸ்டீரியர்லேயே அப்படியே வருவோம், அப்படியே போயிடுவோம். சிட்டிக்குள்ளே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும். ஓகே, கொஞ்சம் ப்ரோ. ஊட்டி ஊட்டி நாங்கள் தென்காசிலேருந்து வரோம் ப்ரோ. யாருன்னே தெரில. குமரன் ப்ரோ வந்து அவர் கோயம்புத்தூர் சைடுன்றதுனால அவருக்கு ரூட் தெரியும். அதனால் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே வந்தோடனே குமரன் ப்ரோ உங்கள் கெத்தை காட்டுறீங்களா? இப்படி கட்டெலாம் அடித்து ஓட்டுறாரு. ஆல்மோஸ்ட் மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் வந்தேன்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அங்கே வெயிட் பண்ணுறேன்னாரு குமரன் ப்ரோ. அங்கே வெயிட் பண்ணார்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து கண்டினியூ பண்ணணும். கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்ல ஜில்லுன்னு காற்று. 2 தடவை ஊட்டிக்கு வந்திருக்கேன். 2 தடவையும் மத்தியானம் வந்ததுனால வெயில் போட்டு பொழந்துரும். இன்றைக்கி நாங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து வந்ததுனால ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம். லெட்ஸ் see. ப்ரோ இது வெஜ்ஜு பரவாயில்லையா? எனக்கு ஓகே ப்ரோ. சாப்பிட்டு இங்கே தான் வண்டி நிப்பாட்டிடலாம். ப்ரோ ஏற்றிடுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். மாரி அண்ணனும் பிரதீஷும் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டாங்க அவங்க. அதனால் அவங்க நீங்கள் அங்கேயே சாப்பிட்ருங்க, நாங்கள் இங்கே சாப்பிட்டு வந்துடுறோன்னு சாப்பிட்டோம். ஊட்டி கீழே வந்துட்டோம். ஏற போகிறோம் ஹில்ஸு. டைம் இப்போ 11. எப்படி பார்த்தாலும் 1.5 hours ஆகிடும் சாலிடாக. 12:30 தான் மேலேயே போவோம். ஊட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் நம்ம எப்பவும் ஸ்டே பண்ணுற ரூமு. இந்த வாட்டி அங்கே தான் தங்குவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரூமும் சூப்பராக இருக்கும். ஊட்டி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அந்த ஸ்டேவோட நேம் மறந்துடுச்சு. அது எப்படின்னா ஒரு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மல்டிபிள் ஓனர்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரு இந்த டியூப்ளெக்ஸ் வீடெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரிசையாக கட்டி வச்சுருப்பாங்க வீடாக. ஊட்டியில் வந்து இந்த மானங்கட்ட ஸ்பீட் பிரேக்கர் ஒரு 10,000 ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைப் லைன்ஸாக இருக்கும்ல, டக் டக் டக்குன்னு வரும். யூஸ்வலாக இங்கே பெட்ரோல் போடுவோம். ஊட்டியில் மேலே இந்தியன் ஆயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஊட்டி பெரிய ஊரில், ஊட்டியில் கிடைக்காதது எதுவுமே இல்லைன்ற மாதிரி அங்கே எல்லாமே இருக்குது ஊட்டியில். மெக்டிலாம் இருக்கு டிரைவ் த்ரூ. ஓகே, ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைப்ஸை போட்ட ஒரு தடவை வரும்போதும் அது எதுக்கு அப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் கூட கண்ணுக்காச்சும் தெரியும். இந்த ஸ்பீட் பிரேக்கர் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட்டா? ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி டிராஃபிக்காக இருக்காது, ஏன்னா மண்டே. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸஸ் மட்டும் ஜாஸ்தி. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்கன்னு நம்புகிறேன். இந்த வந்துட்டாங்கல்ல என் செல்லங்க. ஒரு நாளாவது நானும் ஊட்டியை வந்து ஒரு மிஸ்ட் இருக்கிற டைமில் ஏறிடலான்னு பார்க்குறேன். வாய்ப்பு இல்லை போல். எப்போ வந்தாலும் ஊட்டியில் வெயில் தான் அடிக்குது. ஊட்டியில் பெருசாக நான் மிஸ்ட்டு பார்க்கவே இல்லை.
கொடைக்கானல் மூணார்லலாம் மிஸ்ட்டு பார்த்துடலாம் போல். ஊட்டியில் பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யானை நின்று சாப்பிட்டுட்ருக்கு. அப்பா வந்ததுக்கு ஒரு 2 யானையை பார்த்தாச்சு. ரெண்டு யானை ஜோடியாக நின்று. ப்ரோ ஓரமாக நின்றுக்கோ, கீழே இறங்கிக்கோ. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் யானைங்க யானைங்க யானைங்கன்னு தான் கேட்பானுங்க. இன்றைக்கி ஏதோ அதிசயமாக 2 யானை கண்ணில் பட்டிருக்கு. அது பாட்டுக்கு நின்று சாப்பிட்டுட்ருக்கு அமைதியாக. ஒரு யானைக்கு தந்தம் இருக்குது, இன்னொரு யானைக்கு தந்தம் இல்லை. கார்காரங்கெல்லாம் சண்டை போட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க. முன்னாடி போகிற ஜீப்காரரு, பின்னாடி போகிற இந்த டூர் ஹெச்சு எல்லாம் வெறிகொண்ட வேங்கையாக இருக்காங்க. ஒருத்தனையும் முன்னாடி போட மாட்டாங்க. அப்படி சருக்கு சருக்குன்னு அவங்களே ஏறி ஏறி போயிட்டுருக்காங்க. அந்த வராருல ப்ரோ தூக்கமாக வருதுல்ல. இப்போ நம்ம ஃபுல்லாக போகல, ஃபுல்லாக போக முடியாது. செம குளிர் ப்ரோ. சும்மா கேடிஎம் எடுத்துகிட்டு வந்தேன், ஓட்டி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதை விட பெஸ்ட்டு சான்ஸ் எப்படி கிடைக்கும்? செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. பயங்கரமாக ஏதோ குழந்தைய ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் அந்த சவுண்டு பழைய 2014 நினைக்கிறேன். இது அந்த பழைய ஒரிஜினல் கேடிஎம் சவுண்டு. ஆக்சுவலாக மீட்டியார் ஓட்டிகிட்ருக்கேன். சும்மா அங்கே ஒரு வியூ பாயிண்டில் நின்றுருக்கோம். அதனால் ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அப்படியே ரதம் மாதிரி இருக்குது ப்ரோ. ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல பவர் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட்டியார் ஓட்டுறேன். கால் வைக்க தான் வரமாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா ஹைட் ஏறிட்டேன். இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. வெயிலும் கொஞ்சம் பரவாயில்ல, கூலிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. க்ளவுஸ் போட்டுக்கலாம் போல். டைம் இப்போது 11:38. இன்னும் மேலே ஏறுறதுக்கு ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. குன்னூர் வந்து விட்டோம். ஏங்க ஊட்டிக்கு வாங்க. மேலே வந்துட்டோம். இன்னும் மேபி ஒரு 5 to 10 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். அருவங்காடு போலீஸ் ஸ்டேஷன். ரெகுலராக தங்குற ரூம் அவைலபிளாக இருக்குன்னு நம்புகிறோம். மொத்தம் 8 பேர் இருக்கோம். அதில் ஏஜே ப்ரோ மட்டும் அவர் கிளம்பிடுறாரு இன்றைக்கி. ஏன்னா அவருக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவர் இப்போது ஒரு 4 o'clock அவர் கிளம்புனா தான் அவர் அகெயின் ரிட்டன் கன்னியாகுமரி போக முடியும். ஸோ அதனால்
கூலிங் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. மேலே ஏற ஏற நல்ல கூலிங் இருக்குது. மூணார் விட ஆக்சுவலாக கூலிங் அதிகமாகவே இருக்குது. செம சில் காற்று, ப்ரீஸ் வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோக்கும் மணி 12:30 மணி, ஆனாலும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது காற்று. நல்லா இருக்குது கிளைமேட் ஆக்சுவலாக. நான் இது வரைக்கும் 3 தடவை வந்ததில் இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நாங்கள் 2 தடவை வந்திருக்கும் போதும் ஓரளவுக்கு வெயில் சீசனில் தான் வந்தோம். அப்போது ஊட்டியில் நல்லாயிருக்கும், ஒரு ஈவினிங் மேலே ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது மத்தியானமே நல்ல கூலிங் இருக்குது. 16 என்னமோ தான் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இங்கே மாரியண்ணா ஃபஸ்ட்டே வந்துட்டார் ஊட்டிக்கு. அவர் வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து பார்த்தாங்களாம். பார்த்துட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக ஆஃப் சீசன் தானே, எல்லோரும் மண்டே எல்லோரும் கீழே இறங்கியிருப்பாங்க. ஸோ 7 பேர் எல்லாருமே சேர்ந்து 2000 ரூபாய்க்கு தங்கிக்கோங்க அப்படின்னாரு. நாங்கள் ஆல்ரெடி வால்பாறையில் 8500 கொடுத்து தங்கினோம். ஏன்னா பீக் டே அன்னைக்கு வால்பாறையிலே ரூம் கிடையாது, கீழே இறங்கி போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அந்த 8500 ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அங்கே விட்டதை இங்கே பிடிச்சிடலாம்ல, அதனால் இங்கே இந்த ரூம் பார்த்துருக்கோம். இந்த ரூம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ப்ரோ என்னதா ஒன்றும் இல்லை ப்ரோ. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் போய் கேட்டோம், 6000 சொன்னாங்க. இங்கே மாரியண்ணா ஃபஸ்ட்டே வந்துட்டார், எல்லோரும் சேர்ந்து 2000 இங்கே தங்கிக்கோங்கன்னாங்க. 2 பெட்ரூம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் சிட் அவுட் இருக்குது. நம்ம வால்பாறையில் விட்டதை இங்கே பிடிக்கலாம்ல? இல்லை, வால்பாறையில் விட்ட காசை இங்கே சேவ் பண்ணலாம்லன்னு இங்கே ஓகே சொன்னோம். நல்லா தான் இருக்குது, பசங்களுக்கு ஓகே. மேலே இருக்குது ரூமு. ஊட்டி வந்தாச்சு, ரூமும் போட்டாச்சு. இதான் கைஸ் அந்த ரூமு மேலே இருக்குது. ஏன்னா பார்க்கிங்கும் இல்லை, முன்னாடி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா பெரிய ரூம் நாங்கள். ஃபோனில் சார்ஜ் இல்லை, போய் சார்ஜர் போடணும், வீட்டுக்கு வேறு கால் பண்ணணும். ஜாமுன் இருக்கா, போதுமாப்பா. மூச்சு வாங்குது ரூமு.